அன்பானவர்களே, கர்த்தருக்குள் வாழ்கிற வாழ்க்கையில சில நேரங்கள் சில பேர் கொஞ்சம் மதிமயங்கி நடக்கிற வேலையும் உண்டுங்க. திடீரென்று ஒரு சந்தேகம், கேள்வி வாழ்க்கையில வந்து ஒரு திகைப்பு, இல்லை என்றால் தன் கண் கண்டது எதுவோ, தனக்கு சரின்னு எது படுதோ, அதை எடுத்துக்கொண்டு அதையெல்லாம் பின்பற்றுவர்களா மாறுவாங்க. ஆகவேதான் கொரிந்தியர் நிருபத்திலே இவ்வாறாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எப்படியாக? 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. என்னது? ஒன்றை அறிந்து அதன்படி வாழணும், நடந்து கொள்ளணும் என்கிற அந்த அறிவு, அந்த விவேகம் எல்லாரிடத்திலும் இல்லையாம். அப்ப எதை அறிந்து கொள்ள வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே அந்த கோர சிலுவையிலே உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்ததினால் கிறிஸ்துவின் வழியாய் உண்டாயிருக்கிறோம். இதை அறியாதபடி இயேசு கிறிஸ்து என்னும் மத்தியஸ்தர் அந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் கொடுக்கப்படவில்லை என்றால் நாம் எந்த ஒரு சுதந்திரமும் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாய் போயிருப்போம். இன்றைக்குமே இந்த உலகத்தில் ஒரு தன்மை உண்டுங்க. தெய்வம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா என்னை உண்டாக்குன அப்பா அம்மா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. உங்களை என்னை உண்டாக்கினது இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொல்வதை பார்க்கலாம், அவரை அறியாமலே வாழ்ந்திருந்தா அந்த வாழ்க்கை அவங்களுக்கு நலமா போயிருக்கும். சிந்தித்து பாருங்க. இந்த அறிவை விட்டு விடாதபடிக்கு பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு இந்த பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமென்.